மாதிரி ஆயிடுச்சு. அன்பில் செல்வம் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிதான் நம்ம சொல்லணும். 3 பேருமே இன்னைக்கு 4 வருஷமா அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரெக்வெஸ்டட் தம். ப்ரைவேட் ஸ்கூல் கூப்பிட்றீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைங்க எக்ஸிபிட் பண்ணுற அவ்வளோ அழகாக இருக்குது. பட் அதே மாதிரி பொட்டன்ஷியல் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்ட்ட இருக்குது, அவங்களே நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அடுத்த நாளே சரி வெறும் சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இப்போ நீங்கள் அதையும் படிப்படியாக செஞ்சுட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்னுடைய நன்றிகளை முதல்ல நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேடையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உத்மான் சார் இருக்கிறாரு, செல்வம் இருக்கிறாரு, பருபட்டு இருக்கிறாங்க, அறிவியலும் இருக்குது. இதுதான் நம்முடைய தமிழ்நாடு. ஸோ இங்கே வருகை தந்திருக்க நாம் அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்கிறாங்க. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை என்ன சொல்லுது, எல்லா சிட்டிசனுக்கும் நம்ம சயின்டிஃபிக் டெம்பரை கொடுக்க வேண்டியதான் நம்முடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஆனால் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிட்டோம்னா அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க எது சரி எது தவறு என்பதற்காக ஒரு முயற்சியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப அழகாக என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆல்கே சார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது சார்ந்து ஒரு பயோஃபியூயலிங் சார்ந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரொம்ப கஷ்டமான ஜாப் யாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜூரி மெம்பர்ஸ்க்கு தான். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்களாம் வந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆங்கிள் அவங்க வந்து அதை திங்க் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை விட நாங்கள் குறைஞ்சிட்டோமா, ஏன் இது எங்களை நீங்கள் ஏன் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம கேட்டுருவோம். ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுகின்ற அளவுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல அந்த ஜூரி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாக தான் நான் கருதுறேன். ஏன் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த என்ஐயில் கலந்துக்கிட்ட எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவர்கள். பிகாஸ் நம்முடைய கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட சில பேருக்கு அந்த திறன் இல்லாமலாம் இருக்கிறது உண்மைதான். அது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த கற்பனை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அதுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. அதுக்கு வந்து இது எல்லையெல்லாம் கிடையாது. அந்த கற்பனை என்பது அறிவியல் கண்ணோட்டமாக மாறும் பொழுது அந்த கற்பனைக்கு முழு வடிவம் கொடுக்கறதாக அமைவது தான் எல்லாருடைய ப்ராஜெக்ட்ஸும். ஸோ அறிவை காட்டிலும் கற்பனை மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல கற்பனை பண்ணுங்க, ட்ரீம் பண்ணுங்க. அப்துல் கலாம் சும்மாலாம் சொல்லிட்டு போகல, நீங்கள் ட்ரீம் பண்ணுங்க. அப்படிங்கிறது வந்து தூக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது, உங்களை தூங்க விடாமல் செய்வதாக அந்த கனவு இருந்திட வேண்டும், ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவளுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கற்பனை சார்ந்து நான் சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு இந்த லைப்ரரியில் நீங்கள் இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, கன்னிமரா லைப்ரரி, கலைஞர் நூற்றாண்டு, அடுத்தது தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜ் பேரில் கட்டிக்கின்ற லைப்ரரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சில்ட்ரன்ஸுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் வைக்கிறது மட்டும் இல்லை, இப்போ சில்ட்ரன்ஸுக்கான ஒரு சயின்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தளத்திலையும் இன்னைக்கு இருக்குது. ஸோ நாம் படிக்கக்கூடிய தியரமாக இருந்தாலும், லா சம்பந்தமாக ஒரு தியரி, அதை ஒரு சின்ன சின்ன செயல்பாட்டுகள் மூலமாக நாமளே தெரிஞ்சோம், இதுதான் நம்ம படிச்சிருக்கோமா, இதுதான் பக்கம் பக்கமாக நம்ம தியரியாக எழுதணுமா, இதுதான் அதை சொல்றதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் பார்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும். கற்பனை சார்ந்து ஏன் அவங்கள வந்து ட்ரீம் பண்ணுங்க நிறையான்னு சொல்றதுக்கு காரணம், இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த 1969 வந்து நம்ம வந்து மூணுக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு டீமாக போனாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெருமையாக வந்து அப்போலோ 11 அவங்க போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விண்கலத்துக்கு போகிறதுக்கு 1969 முன்னாடி 1865 பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கற்பனை கதையாக, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அறிவியல் சார்ந்து புனை கதைகளை செய்யக்கூடிய அதனுடைய தந்தையாக அவர் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த 1865 ஃப்ரம் த எர்த் டு த மூன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுறாரு. பல விஷயங்கள் கற்பனை சார்ந்து பல விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் முக்கியமாக அது சொல்றது, இந்த மனிதர்கள்லாம் மூணுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தங்களை எடையற்றவர்களாக உணர்வார்கள் அப்படின்னு இங்க 1865 ஒருத்தர் சொல்றாரு. இந்த 1969 அப்போலோ 11 மேலே போகுது அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நாவலாக அது அமைந்தது. காரணம் அகைன் நான் சொல்றேன், உங்களுடைய கற்பனை வளம் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த மூணுக்கு போகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இப்படி மாதிரி சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்கள், இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த கண்டுபிடிப்புகள்
இந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதை இன்னைக்கு நான் வந்து காட்சியகப்படுத்தினேன், இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அடுத்தது அவ்வளோதான், நான் மார்க் வாங்கணும், நான் பாஸ் பண்ணணும், நான் காலேஜ் சேரணும் அப்படின்னு போயிடுது. தப்பு கிடையாது. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு நிறைய இப்போ வந்து போட்டி நிறைந்த உலகமாக வந்துருச்சு. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா லட்சம் பேர் அதே விஷயத்துக்கு எய்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது சார் நம்ம போகிறோமா, இதுதான் இன்னைக்கு தான் ஒன்று ப்ரோட்டோடைப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமே, இதை பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாமே என்று அது சார்ந்து பயணிக்கலாமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சார்ந்து பல விஷயங்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் சார்ந்து பல விஷயங்கள் எப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கண்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது. கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பல விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக ஸ்டார்ட் அப் எடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் உண்டாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் தேவை. ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டில் நாம் கண்டுபிடிப்பதற்கு தகுந்தாப்ப ஏதாச்சும் நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்களா, நம்முடைய கண்டுபிடிப்புக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் சப்போர்ட் சிஸ்டம் ஏதாச்சும் உருவாக்கி இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. உங்களை தெரியப்படுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய டீச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்னாலஜியோட பலம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தையே மாற்றுறதுல கிடையாது. செய்யவே முடியாத விஷயத்த செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனுடைய அந்த ஸ்கில்லை வந்து மேம்படுத்துது பார்த்தீங்களா, அதுதான் டெக்னாலஜியோட பலமாக இருக்க வேண்டும் என்று ஜெனிஃபர் டவுட்னா என்று சொல்லக்கூடிய ஒரு நோபல் பரிசு பெற்றவர் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி எதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு டெக்னாலஜி நான் ஒவ்வொரு ஐடியா தாங்களே நான் சொல்றது ஒன்று தான், டெக்னாலஜி சார்ந்து நம்ம கண்டுபிடிப்பு பண்ண போறோம்னா அது கடைசி மனிதன் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பொறுப்பு என்பது சொசைட்டியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மீண்டும் இந்த சொசைட்டிக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய கடமையாக நாம் பார்க்க வேண்டும். அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் வெளியில் வந்து பிளாஸ்டிக் பயன்பாடு பற்றி சொன்னாங்க. பிளாஸ்டிக் பயன்பாடுங்கிறது நீங்கள் மக்காமல் போகும்போது அதை நம்முடைய கால்நடைகள் சாப்பிடும்போது அது எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பு உள்ளாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், மக்குகின்றதாக அதை எப்படி நம்ம மாற்றலாம். இருக்கக்கூடிய அவைலபிள் நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸே அவ்வளோ இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். அதை பயன்படுத்தி நாம் எப்படி ஒரு பிளாஸ்டிக் நம்ம வந்து உருவாக்கலாம், அந்த பிளாஸ்டிக் வந்து மக்குகின்ற தன்மை உள்ளதாக அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இருக்கு. ஃப்ளை ஆஷ், இந்த பேப்பரையும் ஆஷையும் சேர்த்து பேப் ஆஷ் என்று சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சார், நீங்கள் தயாரிக்க பிரிக்கை காட்டிலும் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்க்கான அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள். ஸோ அங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த குழந்தைங்க வந்து விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய, அதனால பல விலங்குகளால் ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த விலங்குகளை வந்து நம்ம எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறதுனா ஒரு கண்டுபிடிப்புகள். ஸோ இது நான் கண்கூடாக பார்த்து அதே மாதிரி இங்கே உட்காரும்போது ஆல்கே சார்ந்த நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அதை நிறைய இது பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்மை நீங்களே இப்போ உருவாக்கி, ஸோ அது சார்ந்து நாம் பயணிக்க போகிறோமா, இல்லை 5 வருஷம் கழிச்சு ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்கு போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய கற்பனை வளம்ங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இதை வச்சுட்டேன் அப்படின்னு இல்லாமல் இது அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல நம்ம எப்படி நாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நீங்கள் வந்து மனசில் என்றைக்குமே வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்முடைய பிரதர் செல்வம் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கல்வியை மறந்துட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே அந்த கல்வி அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும். 2021 ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக நான் பொறுப்பேற்றுட்டேன் மே மாதம் அப்படின்னா, அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி பண்ணணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சு கடந்த ஆண்டு அதை நான் நிறைவு செய்திருக்கேன்னு சொல்லும்போது, அதான் மினிஸ்டர் ஐட்டமே இனிமேல் எதுக்கு நம்ம படிக்க வேண்டுமா அப்படின்லாம் இல்லாமல். ஸோ அங்கே நான் டாக்டரேட் நான் வாங்கும் பொழுது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் வந்து அந்த டாக்டரேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்து நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன் அப்படின்னா சும்மா ஒரு மினிஸ்டர் தானப்பா, அவர் எப்போனா வரலாம் எப்போனா போகலாம்ப்பா, அவங்க என்னப்பா அவங்க ஆளு கட்சிப்பா, அவங்க நம்ம வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்லாம் யாரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய மென்டாராக இருக்கக்கூடியவர்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், டெசிக்னேஷன்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்குறேன், நீங்களும் என்ன நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும், நான் அவங்கள வந்து என்னோட ப்ரொஃபஸராக தான் பார்க்குறேன். ஸோ அந்த 4 வருஷம் ஏறத்தாழ 60 மாணவர்கள், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், 20 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சிபிஎஸ்சி கான்வென்ட்லேருந்து. ஸோ இந்த 60 ஸ்டூடெண்ட்டையும் வச்சு தான் இந்த 4 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்கள மிங்கிள் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணி தான் அந்த கண்டுபிடிப்போம்.
ஸோ அது எங்கே போய் ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் ஏன் எடுக்கிறேன்? ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் யூஸிங் மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதான ஒரு டைட்டில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து விளையாடும். இங்கே நம்முடைய செல்வம் பிரதர் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, நான் செல்ஃபோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்கினேன், ரொம்ப அழகான உலகம் இருக்கின்றது, வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வாங்க. அதனால தான் சொல்கிறேன், புத்தகம் வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் சொல்லும், வாசிக்கலாம் அப்படின்னு செல்ஃபோன் சொல்லும், போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. டெக்னாலஜிக்கு சார்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாருங்க. ஏன் விளையாடணும், ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன்? கிரவுண்டும் ஒரு விதமான வகுப்பறை தான். கிரவுண்டில் போய் நீங்கள் விளையாடும் பொழுது, நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணும்பொழுது உங்களை அறியாமல் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். உங்களோட பியர் குரூப்பில் நீங்கள் பேசும்பொழுது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துட போகிறது. ஸோ இதெல்லாம் சார்ந்து வரும்பொழுது உங்களை அறியாமல் ஃபைனலாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லா கான்ஃபிடன்ட் வரும். இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சயின்ஸ் சார்ந்து கூட எக்ஸிபிட் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட். அதனால தான் இவ்வளோ பெரிய மேடையில் இந்த குழந்தைங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் கடந்துட்டு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வருதோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் போவேன். அப்போ நம்ம ஜூரிஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அப்பப்போ போய் அவங்களுக்கு போய் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது. ஸோ இந்த விதமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் நம்முடைய வேல்ஸ் அதை எங்களுடைய EDIATN எல்லாம் சேர்த்து நாங்கள் உருவாக்கினோம். ஸோ எங்களுடைய பார்வை உங்கள் மேலே இப்போ வந்துருச்சு. ஸோ உங்களை எப்படி நாங்கள்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற விதத்தில் தான் இப்போ EDIS அணுகிற JDA நீங்கள் வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நிகழ்ச்சியாக வந்தோம், பேசணும், விளம்பரப்படுத்திக்கிட்டோம், அடுத்த கட்டத்துக்கு போகிறத காட்டணும். என்னப்பா மினிஸ்டரை கலந்துக்கிட்டாராம்ல, EDIATNலேருந்து வந்து ஜாயிண்ட் ஆக்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேல்ஸ் எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் இங்கே பேசக்கூடிய இந்த பொருள் இந்த மேடையோடு முடிந்து விடாது. இது அடுத்த கட்டமாக CM ஆஃபீஸ் வரைக்கும் EDIயோடைய அங்கே இருக்கக்கூடிய அது சார்ந்திருக்கக்கூடிய மினிஸ்டர், அது சார்ந்தக்கூடிய IAS உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவ்வளோ பொட்டென்ஷியல் நம்மளுடைய நாட்டில் இருக்கும்போது ஏன் இதுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுந்தாற போல் ஒரு பாலிசியை நம்ம உருவாக்கக்கூடாது? இது சார்ந்த இன்னொரு புதுவிதமான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து, ஸ்கீமை கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம மாறக்கூடாது என்பது பேசுறது தான் அசம்பிளியில் வந்து அது ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ஸ்கீமாக நீங்கள் உருவாக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் எங்களுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எங்களுடைய திங்கிங், எங்களுடைய பாலிசி மேக்கிங் அப்படிங்கும்போது ஒரு மினிஸ்டர், ஒரு MLAங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த பொசிஷன் வராங்க நம்மளுக்கான சல்யூட் அடிக்கிறாங்க, நமக்கு மரியாதை, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வி ஆர் த பாலிசி மேக்கர்ஸ். அசம்பிளியில் நாங்கள் உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக பேசப்படுகிறதுன்னு சொன்னால் நம்முடைய சிட்டிசனுக்காக பேசப்படுகிறது. அந்த சிட்டிசன் நீங்கள் எங்களுக்கு இன்புட் கொடுத்தாதான் அது சார்ந்து எங்களால் பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்புட்டை இந்த 4 வருஷம் நான் பெற்றிருக்கேன். அது ஒரு உத்வேகத்தை தருகின்ற அளவுக்கு தான் நான் என்னோட PhD நான் முடிச்சிருக்கேன் என்று தான் அதை நான் சொல்வேன். ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள், நீங்கள் பேஷனேட்டாக பண்ணுங்க. நீங்கள் பண்ண உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக நம்முடைய கவர்மெண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் இருந்து கொண்டே இருப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்கள் அனைவருக்குமே வெற்றி பெற்றவர்கள், கலந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். Thank you so much, sir, for your inspirational address.